கங்கணபதி நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ சிவசங்கர். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஜினி சார் சொல்லியிருப்பார் ஒரு படத்தில், கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காதது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ட்டு. இது இது ஒரு மிகப்பெரிய தத்துவம். அது சர்வசாதாரணமாக ரஜினி சார் படத்தில் சொல்லிட்டு போயிருப்பாரு. அது விஷயமா தான் நம்ம இன்னைக்கு ஒன்று பார்க்க போகிறோம். இப்போது நிறைய பேர் நினச்சிக்குவீங்க, ஏன் எனக்கு மட்டும் இது நடக்க மாட்டேங்குது, ஏன் இது மாதிரி எனக்கு மட்டும் நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கேள்விகள் இருக்கும். ஒன்று நடந்ததுன்னா அதுக்கு காரண காரியம் இல்லாமல் நடக்காது. இப்போ நான் ஒரு கதையை சொல்றேன், அந்த கதையை கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த டாபிக் உள்ளார டிஸ்கஸ் பண்ணலாம். இது கதை கிடையாது, இது நடந்த ஒரு உண்மை சம்பவம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் யூஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்கிருந்து மாதம் மாதம் அவரால் எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ சேமிப்பாரோ அந்த சேமிப்பெல்லாம் இந்தியாவில் இருக்கிற தன்னுடைய தந்தைக்கிட்ட அனுப்பி, அதை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்க, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஃபியூச்சரில் நான் இங்கே ரிட்டையர்மெண்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் நீங்கள் இப்பயே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது எப்போ நடக்குதுன்னா, அரௌண்டு இந்த 90s எண்ட்லேயே, அதாவது 2000 ஆரம்பிச்சு 2010க்குள்ளார இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. எப்பப்பெல்லாம் அவரால் சேவ் பண்ணி பணத்தை அனுப்ப முடியுமோ அப்பெல்லாம் அவருடைய தந்தைக்கு அவர் பணத்தை அனுப்புவார். அவர் தந்தையும் இவர் ஆனால் எங்கே வாங்கினாரு, என்ன பண்ணாரு, எப்படி இன்வெஸ்ட் பண்ணாரு, அதெல்லாம் ஃபர்தரா அதிகமாக கேட்கல. ஏன்னா அவர் தந்தையை பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டார். அதை பற்றி அவரும் கேட்கவும் இல்லை, போகவும் இல்லை. ஒரு தடவை வெக்கேஷனுக்காக இந்தியாவுக்கு வந்திருக்கும்போது, என்னப்பா பண்ணீங்க, அந்த பணத்தெல்லாம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு, அவர் நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் வச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மல்டிப்ளை ஆகும், அது மாதிரி தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இல்லை அது மாதிரி ஒரு தூரத்து உறவினர் இருக்காரு இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரை சொல்லி, இந்த தூரத்து உறவினருக்கு இவர் இந்த பையனுக்கு என்னுடைய நண்பருக்கு அவர் ஒரு மாமா, தூரத்து மாமா வகைரா வரணும். அந்த மாதிரி ஒருத்தர் அவர் எப்பயுமே வெள்ளையும் சொல்லியுமா ஒரு டாடா சுமால கூட ஒரு 4 பேரோட சேர்ந்து தான் போயிட்டு இருப்பார். செருப்பு முதற்கொண்டு, இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் உள்ளவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துருக்கீங்களா, செருப்பு முதற்கொண்டு வெள்ளை தான். அந்த மாதிரி போட்டுக்கிட்டு எப்பயுமே நீட்டாக ஒரு நல்ல கஞ்சி போட்டு தேய்ச்ச ஒரு வெள்ளை ஷர்ட்டு, வெள்ளை வேட்டி அப்படி போட்டுக்கிட்டு ஒரு கூட ஒரு 2 3 பேரை சுற்றிக்கிட்டு, ஒரு அதிகாரமே சூரியன் சுக்கிரன் காம்பினேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவர் அலைஞ்சிட்டு இருப்பார், சுற்றிட்டு இருப்பார். டாடா சுமோலே தான் போயிட்டு இருக்கோம், வெள்ளை கலர் டாடா சுமோ. இந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இது மாதிரி நிறைய பேர்கிட்ட பணத்தை வாங்கி, நான் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றேன், ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், இது மாதிரி பண்ணி மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட், உங்களுக்கு இப்போ 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா 1,10,000, இந்த மாதிரி எப்போ வித்தின் 3 months இல்லை வித்தின் மந்த், இந்த மாதிரி சொல்லி இது மாதிரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ற ஒரு பார்ட்டி அவர்கிட்ட இவருடைய தந்தை எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. எவ்வளோ அப்படின்னீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் கிடையாது, 60 லட்சம். ஒட்டுமொத்தமா 60 லட்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த யூஎஸ் ஃப்ரெண்டு அனுப்பின பணத்தை அவருடைய தந்தை என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு ஆசாமி கிட்ட பணத்தை கொடுத்து பணம் மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கொடுத்துருக்காரு. இது உண்மையும் கூட. என்னன்னா, கொஞ்சம் ஆரம்ப காலத்துல அவர் கொஞ்சம் மல்டிப்ளை பண்ண பணத்தையும் அவங்க திரும்ப கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவருக்கும் அதிக தேவை கிடையாது, இவரும் ஒரு நல்ல வெல் டு டூ ஃபேமிலி தான். அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆகிட்டு அவருடைய பென்ஷன் வந்துட்டு இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்கு, பண தேவையும் அதிகமாக கிடையாது. அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா, திரும்ப வந்த பணத்தையும் அதிலே இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. நிறைய இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய பணம் வரும் இல்லையா ரிட்டர்னு, அதனால அதுலேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி போயிட்டே இருந்திருக்கு வாழ்க்கை. சரி, இவரும் அதை பெருசாக கண்டுக்கல, இவருக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சவர் சொந்தக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். சரி, ஏதாவது நம்ம சும்மா பணத்தை சும்மா வச்சுட்டு இருக்காம ஏதாவது மல்டிப்ளை ஆனால் ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுட்டார். ஒரு நாள் அங்கே ஊர்லேருந்து யூஎஸ்லேருந்து அவர் தந்தைக்கு கால் பண்ணும்போது ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ். என்னன்னா, அந்த மாமா பேங்க் கரப்சி ஃபைல் பண்ணி எல்லாரையும் ஏமாத்திட்டாரு, பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஒட்டு மொத்தமாக இந்த நண்பருக்கு எவ்வளோ லாஸ்ன்னா 60 லட்சம் லாஸ். எவ்வளோ? 60 லட்சம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணம். அவருடைய ஒரு 4-5 வருஷம் யூஎஸ்ல
அவர் சேர்த்து வச்ச எல்லா அமௌண்ட்டும் அதுல லாக் ஆயிடுச்சு. எப்படி இப்ப எவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்கும். அவரு என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. ஏன்னா அவரு ஒருத்தர் சொந்தக்காரு. அது இல்லாம இன்வெஸ்ட் பண்ணது அப்பா. அப்பாவையும் கேட்க முடியாது. அப்பா வந்து அந்த சொந்தக்காரையும் கேட்க முடியாது. பெரிய பிரச்சனை தான் ஆயிருக்கு. இருந்தாலும் பணம் வந்து வந்த பாடு இல்ல. அதுக்கப்புறம் கடைசியா போய் அவங்க எல்லாம் போய் அந்த மாமாவை கேட்கும்போது, நீங்க இது மாதிரியே தொல்லை பண்ணிட்டீங்க, நான் பேங்கரப்சி ஃபைல் பண்ணிட்டேன், என்னால ஒன்றும் பண்ண முடியாது, பணம் எல்லாம் கிடையாது, இதையும் மீறி என்ன தொல்லை பண்ணீங்கன்னா நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பயமுறுத்தவும், இவங்களுக்கு பணம் போனா போது பெரிய பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாம விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னீங்கன்னா, இது வரைக்கும் அவருக்கு லாஸ். அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, சரி பணம் வந்து 60 லட்சம் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நஷ்ட கணக்குல எழுதி விட்டுட்டாரு. அவர் திரும்பவும் ஒரு காலத்துல இந்தியாவுக்கு வந்துடுறாரு. திரும்ப இந்தியாவுக்கு வந்து நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்காரு. இங்க வந்து கொஞ்ச நாள் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னீங்கன்னா, அவருக்கு வந்து இந்திய வாழ்க்கை வந்து செட் ஆகல. ஏன்னா அங்க பழகிட்டு திரும்ப அங்க யூஎஸ்ல ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருந்துட்டு அங்க சிட்டிசன்ஷிப் எல்லாம் வாங்கிட்டு குழந்தைங்க எல்லாம் அங்கேயே வளர்ந்து அவங்க அதே மாதிரி வாழ்க்கையில பழகிட்டாங்க. இப்போ அவங்க திரும்ப இந்தியாவுக்கு மூவ் பண்ண உடனே இந்திய வாழ்க்கை அவங்களுக்கு செட் ஆகல, பிடிக்காம சரி திரும்ப போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துறாங்க. அதே மாதிரி குழந்தைகளினுடைய காலேஜ் எஜுகேஷனுக்கும் யூஎஸ் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி திரும்பவும் ரிட்டர்ன் போயிடறாங்க. வராங்க, இந்தியாவுக்கு வராங்க, வந்து ஒரு 4-5 வருஷம் இருக்கிறாங்க. குழந்தைங்க இங்கேயே படிச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த +2 முடிச்சு காலேஜ் போற ஸ்டேஜ்ல திரும்பவும் யூஎஸ்கே போயிடுறாங்க. போய் அவங்க குழந்தைக்கு வந்து காலேஜ் அட்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷனுக்கு ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியும் கிடைக்குது. பொண்ணு நல்ல மார்க் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் அங்க யூஎஸ்ல எப்படின்னா, யூஸ்வலா வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு எல்லாம் கிடைக்கும். காலேஜ் படிக்கும்போது காலேஜ் கிட்ட ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். காலேஜ் ஃபீஸ் வந்து எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா, அவங்க வாங்கின மார்க்கு, அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி தான் அங்கே இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. மார்க்கு, குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி பேரண்ட்ஸினுடைய இன்கம் பார்த்துட்டு முடிவு பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவருடைய இன்கம் சர்டிஃபிகேட்னா இங்க இருக்க மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் கிடையாது. அங்க எவ்ரி இயர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்களோ அந்த சம்பளத்துக்கு W2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வச்சு தான் நம்ம எவ்வளவு நம்ம டாக்ஸ் கட்டியிருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எம்ப்ளாயி மூலமா வரும். அந்த ஃபார்முக்கு பேரு W2. அந்த ஃபார்ம்ல வந்து அந்த வருஷம் ஜனவரி மாசத்துல இருந்து டிசம்பர் வரைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து அதுல இருக்கும். அந்த W2 ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணாலே போதும், அதை வந்து இன்கம் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ இந்த பொண்ணுடைய அட்மிஷனுக்காக இவர் வந்து அந்த W2 வந்து காலேஜ்ல சப்மிட் பண்ணியிருக்காரு. அதுல வந்து ரொம்ப கம்மியான இன்கம் தான் இருந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் நல்ல ஹை சேலரி வாங்குறவர் தான். இருந்தாலுமே இவர் சம்பாதிச்சது என்ன அப்படின்னீங்கன்னா, நவம்பர் அண்ட் டிசம்பர் 2 மாசம் தான். இவர் போனது யூஎஸ் திரும்ப ரிட்டர்ன் போனது அக்டோபர்ல. அதனால அவருக்கு கிடைச்ச சம்பளம் வந்து அந்த வருஷத்துல ரிப்போர்ட் பண்ண சம்பளம் வந்து நவம்பர் அண்ட் டிசம்பர் 2 மாசம் சம்பளம் தான். 2 மாசம் சம்பளம் வந்து ஒரு வருஷத்தினுடைய சம்பளமா அங்க காமிச்சிருக்கு. ஓவரால் டோட்டல் தான் காட்டும், இவ்வளவு அமௌண்ட் வந்து டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இப்போ 2 மாசம் சம்பளம் போது ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அந்த காலேஜ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, ஓகே இவ்வளவு கம்மியான சம்பளம், இவ்வளவு பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கு, அதனால இந்த பொண்ணுக்கு வந்து ஃபீஸை வந்து பயங்கரமா ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காலர்ஷிப் அது இது கொடுத்துட்டு டிடக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஃபீஸ்ல எவ்வளவு கொடுத்தாங்க? ஒட்டுமொத்த ஃபீஸ்ல 80% வந்து கழிச்சுட்டு 20% ஃபீஸ் கட்டினா போதும், நீங்க காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு தகவல் வருது. இவரும் சந்தோஷமா போய் பணத்தை ஃபீஸ் கட்டிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அந்த 80% டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்க, இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அது நத்திங் பட் 60 lakhs. அவருக்கு எவ்வளோ சேவ் ஆச்சுன்னா 60 lakhs வந்து அந்த காலேஜ் ஃபீஸ்ல மட்டுமே சேவ் ஆச்சு. இந்த 60 lakhs எப்படி சேவ் ஆச்சு அவருக்கு? அவருடைய பணம் தான். அதை வந்து இந்த கதையை அவர் தனியா சொல்லும்போது அந்த நண்பர் வந்து இந்த கதையை வந்து
ஏற்கனவே தனியா இவர் இழந்த கதையும் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இதே மாதிரி இந்த காலேஜுக்கு அட்மிஷன் கிடைச்ச கதையும் சொன்னாரு. இங்க வந்து 60 லட்சம் சேவ் ஆச்சு, இங்க 60 லட்சம் லாஸ் ஆச்சு. பட் ஆனா இவருக்கு கிடைக்க வேண்டிய பணம், இவர் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி டாக்ஸ் கட்டி சம்பாதிச்ச பணம் வந்து யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருந்தா வருத்தம் மட்டும்தான் பட்டுட்டு இருக்கணும். அவர் வந்து வருத்தப்படாம லெட்ஸ் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அவருக்கு கிடைக்க வேண்டிய பணம் எப்படியோ அவருக்கு திரும்ப வந்து கிடைச்சிருக்கு. ஆனா அப்போ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, இப்போ வந்து சந்தோஷப்படணும்னு அவசியம் இல்லை. இவருடைய பணம் தான் இவருக்கு வேற ரூபத்துல வந்து சேர்ந்திருக்கு. சூப்பர் ஸ்டாரினுடைய ஸ்டேட்மெண்ட்ல இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காதது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ வந்து 60 லட்சம் லாஸ் அப்படின்ட்டு உட்காந்துருந்தா, இடிஞ்சு போய் உட்காந்துருந்தா என்ன இருக்கும்? ஒன்றும் நடந்திருக்காது. வருத்தம் மட்டும்தான் பட்டுட்டு இருக்கணும், இவர் தேவையில்லாம உடம்பு தான் கெடுத்துட்டு இருக்கணும். இப்போ அதே மாதிரி 60 லட்சம் லாபம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆட்டமும் போட முடியாது. ஏன்னா இது இவருடைய பணம், வேற ஒரு ரூபத்துல இவருக்கானது, இவருக்கு வந்து சேர்ந்தது. இதுதான் உலகத்துல நடக்கும். இது வந்து பிரபஞ்சத்தினுடைய நீதி. உங்களுக்கானது. இப்ப நீங்க எங்கேயாவது ஏதாவது லாஸ் பண்ணிட்டீங்க, இல்ல எங்கேயாவது உங்களுக்கு திடீர்னு லக் அடிச்சு வருது அப்படின்னா, அது உங்களுக்கு சேர வேண்டிய பணம். சரிங்களா? அதனால அது யாரோடதும் கிடையாது, உங்களுக்கு சேர வேண்டிய பணம். அதனால லாஸ் ஆனதுக்காக வருத்தப்படவும் தேவையில்ல, திடீர்னு வந்ததுக்காக திடீர்னு அதிர்ஷ்டம் நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படவும் தேவையில்ல. உங்களுக்கு சேர வேண்டியது என்றைக்கென்றாலும் உங்களை வந்து சேரும். இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி. அதுபடிதான் எல்லாமே நடக்குது உலகத்துல. சரிங்களா? சரி, இந்த பதிவு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவுல வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.